கஸ்டமர்ஸ் நமக்கு கம்மியாக வந்துகிட்டு இருந்தாலும் ஆனால் ஒருத்தர் கூட என்னை விட்டு என் கஸ்டமர் போனதில்லை. ஒரு பொது சேவையாகவும் இருக்கணும் அப்படின்றது என்னோட நோக்கம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும். அதே மாதிரி எனக்கும் ஒரு பேடான சுச்சுவேஷன் லைஃப்பில் வந்திருக்கு, கஷ்டம் வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கும் வந்திருக்கு. இப்போ உங்கள் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுங்க? என்னோடய ஃபேக்ட்ரி சரவணப்பட்டியில் இருக்குது சார். சரவணப்பட்டியில் நம்ம ஒரு பெரிய வீட்டில் தான் நம்ம ஒரு தனியாக 2 ரூம்லையே நம்ம பண்ணுறோம். வீடாகவே எடுத்து ஃபேக்ட்ரி அப்படின்றது இல்லாமல் நம்ம வீட்லேயே ஹைஜீனிக்காக பண்ணுறோம். அது அது அந்த அது ரூமில் நம்ம ஒர்க்கர்ஸ் தவிர மற்ற யாருக்குமே அலோட் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்டு முருங்கைக்கீரை பவுடர், வல்லாரைக்கீரை பவுடர் அண்ட் அதுக்கப்புறம் தூதுவளை பொடி, தூதுவளையில் ரசம் போட்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் இட்லி பொடி, இட்லி தோசை ப்ரைம் மிக்ஸ் நம்ம பண்ணுறோம். பூண்டு மிளகு தொக்கு, பிரண்டை தொக்கு பண்ணுறோம். முடக்கத்தான் பவுடரோட தொக்கு நம்ம அது பண்ணுறோம். எல்லாம் மருத்துவ ரீதியான எல்லாமே. முடக்கத்தான் வந்து நமக்கு இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை சார். அது வந்து ரொம்ப ரேரான ஒரு டிஷ்ஷு. எந்த கடையிலையும் முடக்கத்தான் பொடி வந்து ஸ்பைசஸில் வருது. பட் நம்ம பிஸ்னஸோட நோக்கம் என்னென்னா சாமானிய மக்கள் கூட இதை சிரமம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது நம்மளோட மிகப்பெரிய கனவாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அதனால இந்த ட்ரெடிஷ்னலால் அந்த காலத்தில் என்னென்ன அந்த காலத்தோட ஃபுட்டு எதெல்லாம் அழிக்கப்பட்டதோ அதெல்லாம் இப்போ நாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இந்த முடக்கத்தான் பொடி இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கூட விற்கிது. நீங்கள் அதை ஃபுட்டாகவே தயார் பண்ணி தரீங்களா? எல்லா கடையிலையும் கிடைக்கிது. நாட்டு மருந்து கடையில் எல்லாமே முடக்கத்தான் பவுடர் கிடைக்கும் சார். பட் இது ஃபுட்டுக்குள்ளே நம்ம சாப்பிட்றது. இது நீங்கள் அது வந்து அவங்க ஜூஸாக குடிக்கலாம், தண்ணியில் போட்டு குடிக்கலாம், அது இப்படி பண்ணலாம். பட் இது வந்து கம்பல்சரி ஃபுட்டோட குழந்தைங்களுக்கு வரைக்கும் இளம் பிள்ளை வாதம் அந்த மாதிரிலாம் வர அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்த்தில் இருக்கிறதுனால ஸோ அதை இட்லி பொடியாகவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம், தொக்காவும் நம்ம பண்ணி கொடுத்தோம், ஊறுகாய் மாதிரியும் நம்ம அதை பண்ணி கொடுத்தோம். குழந்தைகளுக்கு நம்ம இது பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். நான் முதல்ல நான் இதை தயார் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு எனக்கு எந்த இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா மட்டும்தான் நான் வெளியில் கொடுப்பேன். இந்த டெஸ்ட்டுக்கு வேறு யாரையுமே யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி எண்ணெயை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ், ஆமாம். டாக்டர்ஸ் எல்லாம் எலியை பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களையே கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் சரி, எந்த இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதில் எதை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் கொடுக்குறது, அதுக்கப்புறம் தான் அந்த மெஷர்மெண்ட்டை வெளியில் வேலைக்கு இருக்க லேடிஸ் கிட்ட கொடுக்கறது. இல்லை அப்படின்னா நானாக தான் ப்ரொடக்ஷன் வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணுறேன். அதை முடிச்சு தான் நான் வந்து சாப்பிட்டு பார்த்து ஓகே குட் அப்படின்னு எனக்கு தோணாதான் நான் வந்து வெளியில் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்கள் ஃபேக்ட்ரியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? இப்போது என்னோடய ஃபேக்ட்ரியில் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட நோக்கம் பிஸ்னஸாக மட்டும் இல்லாமல் ஒரு பொது சேவையாகவும் இருக்கணும் அப்படின்றது என்னோட நோக்கம். ஒரு அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்ட் இல்லாத வித்தவுட் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு கஷ்டப்படுற சிங்கிள் பேரண்ட்டு, இந்த மாதிரி லேடிஸாக எடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், ஒரு சேஃபான ஒரு லைஃப் அப்படி கொடுக்கணுன்றது என்னோட மிகப்பெரிய கனவு. என்னோட கனவுல செகண்ட் தான் என்னோட கனவு. ஸோ இதனால் இந்த மாதிரி ஆட்களை நான் சூஸ் பண்ணி தான் ரொம்ப வாழ்வாதாரத்தில் கீழே பாதிக்கிறவங்க நம்ம படுறதுல அவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் நான் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கேன் சார். பரவாயில்ல. இப்போது உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு இந்த துறையில் வந்து இந்த மாதிரி சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்தது சார்? ஒன் ஆஃப் த பாயிண்ட் என்னென்னா, ஃபுட்டு வந்து இப்போ வர அரிசி பருப்பு எதுவாகினும் சீக்கிரம் வரணும். ஜனத்தொகை வந்து அதிகமானதுனால விளைச்சல் வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் சீக்கிரம் காய் வரணும், சீக்கிரம் கீரை விதைச்சு ஒரு 10 நாள் 20 நாளில் நமக்கு கீரை கிடச்சிடணும் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து ஆர்கானிக்கை தாண்டி நம்ம பண்ணுறாங்க. செயற்கை முறையாகவும் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து 100% வந்து ஹெல்த்தி இல்லை. பட் தேவைகள் இருக்குது, மக்களுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது, வேறு வழி இல்லை. நம்ம விவசாயிகள் நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிறதுனால நமக்கு கொடுக்கணும், ஏதோ இதில் ஒரு பாதி ஹெல்த் கிடைக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வரவேற்கப்படுகிறது. அது ஆனால் நான் பண்ணுற விஷயங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஃபுட்டு நம்ம அழிஞ்சுக்கிட்டு இருக்க ஃபுட்டை நம்ம விடாமல் அதை பாதுகாக்கணும். ஆக்சுவலி சின்ன வயசில் இந்த வீட்டில் சமையல் பண்ணதோ இல்லை சமைச்சதோ இந்த கிச்சனுக்குள்ளே போனதோ சரித்திரமே நம்மக்கிட்ட கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும். அதே மாதிரி எனக்கும் ஒரு
பேடான சுச்சுவேஷன் லைஃப்ல வந்திருக்கு, கஷ்டம் வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கும் வந்திருக்கு. சரி சரி. ஸோ அதை கடந்து வரும்போது அதில் இருக்க கஷ்டங்களை நான் யோசித்தேன். ஓ இது மாதிரி இருக்க எத்தனை பேர்களோ இருப்பாங்க. நம்ம இங்கே கண்டிப்பா இருக்கோம், கண்டிப்பா உலகத்தில் எங்கோ எந்த மூலையில கூட இந்த மாதிரி ஒரு இருப்பாங்க. இருப்பாங்க. யாரோ கண்டிப்பா ஒருத்தர், கண்டிப்பா ஊருக்கு இருப்பாங்க ஒரு 5 இருப்பாங்க. பேராவது கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ நம்மளை பார்த்து அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். இந்த பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும், எல்லாரையும் சந்திக்கணும், இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், நல்ல தரமான உணவை நம்ம கொடுக்கணும். குட் குட் குட். அதில் ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த பிஸ்னஸை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ வரைக்கும் என்னோட ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை. கஸ்டமர்ஸ் நமக்கு கம்மியாக வந்துகிட்டு இருந்தாலும், ஆனால் ஒருத்தர் கூட என்னை விட்டு என் கஸ்டமர் போனதில்லை. அது என்னோட பிஸ்னஸோட பொருள் சக்ஸஸாக நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். தரமா இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ தரம் சுகாதாரம்ங்கிறத வந்து உங்க துறையில வந்து எந்த அளவு உங்க ஃபேக்டரியில் இருக்கு?